வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அரிசி இறக்குமதிக்கான அனுமதி நீடிப்பு, விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கவும் அரசு தீர்மானம். அரச உறுப்பினர்கள் ஊடகங்களிடம் பேசுவதற்கு எவ்வித தடையும் இல்லை, அமைச்சர் அறிவிப்பு. வாகன இறக்குமதி மீதான புதிய வரிகள் விரைவில் வெளிவரவுள்ள அறிக்கை. தேசிய பாதுகாப்பு பற்றிய புரிதல் உள்ளதா? மஹிந்தவின் பாதுகாப்பு நீக்கப்பட்டமை தொடர்பில் நாமல் கேள்வி. அரச ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவு, வெளியான சுற்றறிக்கை. சிறை கைதிகள் 389 பேருக்கு பொது மன்னிப்பு. ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடு நடந்துள்ளதா? விசாரணைகளை ஆரம்பித்த சிஐடி. இலங்கைக்குள் அத்துமீறி நுழைந்த 17 ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது. கிளிநொச்சியில் அதிகரித்த மதுபான கடைகள் நிரந்தரமாக மூடுமாறு வலியுறுத்தி போராட்டம். யாழில் உள்ள வர்த்தக நிலையங்களில் திடீர் பரிசோதனை, 4 கடைகளுக்கு எதிராக வழக்கு பதிவு. எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள். இதன் மூலம் நாம் 3 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம். சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகள். இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக் கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள். தமிழால் இணைவும். இனி தொடர்பான விரிவான செய்திகள். தனியார் துறையின் அரிசி இறக்குமதிக்கான அனுமதியினை எதிர்வரும் ஜனவரி 10 வரை நீடிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இன்று நடைபெற்ற அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச இதனை தெரிவித்தார். சந்தையில் நிலவும் அரிசி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் கடந்த 20 வரை அரிசியினை இறக்குமதி செய்ய தனியார் மற்றும் அரச இறக்குமதியாளர்களுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது. இதன்போது மொத்தமாக 67,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி அந்த காலத்தை நீடிக்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இதேவேளை சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் தீர்மானத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன்படி 1 ஹெக்டேருக்கு 1 லட்சம் ரூபாவை நிவாரணமாக வழங்குவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். மேலும் நெல், சோளம், உருளைக்கிழங்கு, மிளகாய், வெங்காயம் மற்றும் சோயாபீன்ஸ் ஆகிய 6 வகையான பயிர்களை பயிரிட்ட விவசாயிகளுக்கு இந்த இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு அரசாங்க உறுப்பினர்கள் ஊடகங்களிடம் பேசுவதற்கு எவ்வித தடையும் விதிக்கப்படவில்லை என அமைச்சர் நலிந்த ஜேதிச தெளிவுபடுத்தியுள்ளார். கட்சியின் அனுமதி தேவை என கூறி நீதி அமைச்சர் நேர்காணலை நிராகரித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜேதிச, எமது எம்பிக்கள் அவருக்கும் கருத்து தடை இல்லை, அவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் சுதந்திரம் உள்ளவர்கள், இருப்பினும் செயல்முறை நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வரி கொள்கை தொடர்பில் நிதியமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிடவுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் இறக்குமதி செய்யப்படும் திகதி மற்றும் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட வாகனங்களின் வகைகள் மாத்திரமே அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் வைத்திய நிலையங்களில் கட்டணம் அறவிடுவது தொடர்பான வரையறைகளை விதிப்பது தொடர்பில் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டமை பாரதூரமானது எனவும் அரசாங்கமே அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பாதுகாப்பை நீக்குவதற்கான பரிந்துரைகளை வழங்கிய குழுவிற்கு உண்மையில் தேசிய பாதுகாப்பு பற்றிய புரிதல் உள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். தலதா மாளிகைக்கு இன்று விஜயம் செய்து பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். புலனாய்வு அமைப்புகளின் அறிக்கைகளின் அடிப்படையில் அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தால் புலனாய்வு அமைப்புகளின் உயர் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் உட்பட தற்போதைய அரசாங்கமே விளைவுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும். அத்தோடு ராஜபக்ஷக்கள் எப்போதும் இந்நாட்டின் இயல்புக்கு ஏற்ப தமது நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் தரப்பினர் என தெரிவித்தார். போதைப் பொருளை ஒழிப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் போலீசாருக்கு முழு சுதந்திரம் வழங்கியுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டஹெல தெரிவித்துள்ளார்.
புறக்கோட்டை மிதக்கும் வணிக வளாகம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். புறக்கோட்டை மிதக்கும் வணிக வளாகம் போதைப்பொருள் கிடங்காக மாறியுள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். புறக்கோட்டை மிதக்கும் வணிக வளாகம் 2014ஆம் ஆண்டு 352 மில்லியன் ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. தற்போது அங்குள்ள 92 கடைகளில் 80% கடைகள் சேதமடைந்து காணப்படுகின்றன. குறிப்பாக அங்குள்ள மின் விளக்குகள் செயலிழந்து காணப்படுகின்றன. குறித்த பகுதி அசுத்தமாக காணப்படுவதோடு துர்நாற்றமும் வீசி வருகிறது. அத்துடன் அப்பகுதியில் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன என சுனில் வட்டஹல தெரிவித்துள்ளார். அரசு கூட்டுத்தாபனங்கள், சட்டசபைகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான மேலதிக கொடுப்பனவு வழங்குவது தொடர்பான சுற்றறிக்கையை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டுள்ளது. திரைசேரி செயலாளர் மஹிந்த சிறிவர்தனவினால் நேற்று அனைத்து அமைச்சின் செயலாளர்கள், அரச கூட்டு தாவரங்கள், சட்ட சபைகள் மற்றும் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்களின் தலைவர்களுக்கு இந்த சுற்றறிக்கை வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான மேலதிக கொடுப்பனவு எவ்வாறு வழங்குவது என்பது குறித்தும் குறித்த சுற்றறிக்கையில் பரிந்துரைகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் லாபத்தை ஈட்டியுள்ள நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு 25,000 அல்லது 20,000 ரூபாவை மேலதிக கொடுப்பனவாக வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டு வரிக்கு பிந்திய லாபத்தில் குறைந்த 30% ஈவுத்தொகையாகவோ அல்லது வரியாகவோ கூட்டு நிதிக்கு வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த சுற்றறிக்கை மூலம் உரிய மேலதிக கொடுப்பனவு வழங்குவதில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை குறித்தும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. நத்தாறு பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு அரசு பொது மன்னிப்பின் கீழ் 389 சிறை கைதிகள் விடுவிக்கப்பட உள்ளனர். சிறைச்சாலை திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. அவர்களில் 4 பெண் கைதிகள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் ஜனாதிபதி நிதியத்தில் ஏதேனும் முறைகேடு நடந்துள்ளதா என்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பதில் பொலிஸ் மா அதிபரின் பரிந்துரையின் பெயரில் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஆளுங்கட்சியின் பிரதம அமைப்பாளரான அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் பெயர் பட்டியலை நாடாளுமன்றத்தில் வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த 17 இந்திய மீனவர்களை இன்று அதிகாலை கைது செய்த கடற்படையினர் குறித்த மீனவர்களையும் படகுகளையும் தலைமன்னார் கடற்படையிடம் ஒப்படைத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 17 மீனவர்களும் தலைமன்னார் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தி வருகின்றனர். விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்கள் மன்னார் மாவட்ட கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்க உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று 400க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசை படகுகளில் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீனவர்கள் அதிகாலை சுமார் 12:30 மணியளவில் தனுஷ்கோடிக்கும் தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தங்கச்சி மடத்தை சேர்ந்த 17 பேரை கைது செய்து தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். கைது செய்யப்பட்ட 17 மீனவர்களில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறவினர்களான 8 பேர் உள்ளடங்குகின்றனர். இதனால் குடும்பத்தினர் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். இதேவேளை மீனவர்கள் கைது செய்யப்பட்டதால் தங்கச்சி மடம் கிராமத்தில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை கருப்பு கிறிஸ்துமஸாக மாறிவிட்டதாக சோகத்துடன் கூறும் மீனவர்களின் உறவினர்கள் மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்து தாயகம் அழைத்து வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளனர். குறித்த மீனவர்கள் மன்னார் மாவட்ட கடற்றொழில் திணைக்களத்திற்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகளின் பின்னர் மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட 9 வயது சிறுவன் சத்திர சிகிச்சையின் பின்னர் மயக்கமடைந்த நிலையில் உயிரிழந்தமைக்கு வைத்தியசாலை ஊழியர்களே காரணம் என சிறுவனின் உறவினர்கள் போலீசிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். அங்குருவத்தோட்ட பெத்திகமுவ ஹல்தோட்ட பகுதியை சேர்ந்த தனுயா விக்ரமராட்சி என்ற 9 வயது சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த 18ஆம் தேதி ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுவனுக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ள வைத்தியர்கள் தீர்மானித்துள்ளனர். சிறுவனின் வயதை கருத்தில் கொண்டு மயக்க நிலையில் இந்த சத்திர சிகிச்சையை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சத்திர சிகிச்சைக்கு பின்னரும் சிறுவன் சுயநினைவு பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மயக்கமடைந்து ஆபத்தான நிலையில் இருந்த சிறுவன் கொழும்பு
லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதுடன் சுயநினைவின்றி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பில் மிரிகான போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் பேரில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிரிழந்த சிறுவனின் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைக்கப்பெற்ற பின்னர் மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கத்தின் திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இன்று உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். திருகோணமலை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளரான இவர் கடந்த பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு 38,368 விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவானார். இந்த மாவட்டத்தில் கூடிய விருப்பு வாக்குகளை பெற்ற இவர் தேசிய மக்கள் சக்தி மாவட்டத்தில் போனஸ் ஆசனத்தை கைப்பற்றுவதற்கு கட்சியை தலைமை தாங்கி வழிநடத்தியவர் ஆவார். இவர் உத்தியோகபூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் புதிய அரசாங்கத்தின் புதிய ஆண்டுக்கான மாவட்டத்துக்கான முதலாவது அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷாண்ட் அக்மீம் என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப், கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர மற்றும் மாவட்ட அரசு திணைக்கள தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான கடைகளை நிரந்தரமாக மூடுமாறு வலியுறுத்தி போராட்டம் ஒன்று இன்று காலை இடம்பெற்றது. குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி கிளிநொச்சி டிப்போ சந்தையில் ஆரம்பமாகி மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது. மது போதைக்கு எதிரான இயக்கம் மற்றும் வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் சர்வமத தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரனிடம் ஜனாதிபதிக்கு கையளிக்குமாறு மகஜர் ஒன்றும் கையளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாண பகுதியில் உள்ள உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களில் சுகாதார பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. 28 உணவகங்கள் மற்றும் இதர வர்த்தக நிலையங்கள் உள்ளடங்களாக 28 வர்த்தக நிலையங்களில் இந்த பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. அதில் 11 கடைகளில் குறைபாடுகள் இருப்பது அவதானிக்கப்பட்டது. அந்த வர்த்தக ஸ்தாபனங்களில் வியாபாரத்துக்காக வைக்கப்பட்டிருந்த 9 வகையான உணவுப் பொருட்கள் அளிக்கப்பட்டன. அத்துடன் 4 கடைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் பணிப்பின் பேரில் சுகாதார வைத்திய அதிகாரி, தொற்று நோய் தடுப்பு வைத்திய அதிகாரி, தாய் சேய் நல வைத்திய அதிகாரி மற்றும் சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிணையில் விடுவிக்கப்பட்ட குடு சலிந்து எனப்படும் சலிந்து மல்ஷிக குணரத்னவை கைது செய்யுமாறு பாணத்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகாத காரணத்தினால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிணையில் விடுவிக்கப்பட்ட அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. எனினும் அவர் அந்த நிபந்தனையை மீறி செயற்பட்டுள்ளதாக பாணத்துறை நீதவான் முன்னிலையில் நேற்றைய தினம் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதற்கமைய குடு சலிந்துவை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் பிடியாணை பிறப்பித்துள்ளார். குரங்குகளின் தொல்லையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி திருகோணமலை கண்டி பிரதான வீதி 91ஆம் கட்டை சந்தையில் ஊர் மக்களால் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தினமும் கொத்து கொத்தாக 300க்கும் மேற்பட்ட குரங்குகள் கந்தலாய் பல்வேறு பகுதிகளிலும் நடமாடி வருவதுடன் இவ்வாறு அதிகரித்து வருகின்ற குரங்குகளின் தொல்லையை கட்டுப்படுத்த உரிய அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் பொதுமக்களினால் முன்வைக்கப்பட்டுள்ளது. குரங்குகள் விவசாய நிலங்களில் விதைப்பை மேற்கொள்ளப்பட்ட நெற்களை சேதப்படுத்துவதும் கடைகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பொருட்களை நாசப்படுத்தி விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள பழங்களையும் உண்டு வீணாக்குவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். குஷ் என்ற போதைப் பொருளை கடத்த முற்பட்ட நபர் ஒருவர் நேற்று கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் பெறுமதி 10 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர் 34 வயதான ரஷ்ய நாட்டவர் எனவும் அவர் நாட்டில் தகவல் தொழில்நுட்ப நிபுணராக பணிபுரிந்தவர் எனவும் ஆரம்பகட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.